அஜிதா அப்படின்ற ஒரு நிர்வாகி வந்து இப்போ தற்கொலையில் ஈடுபட்டாங்க. எப்படியாவது தலைவனை முதலமைச்சராக்க வேண்டும், இந்த நாட்டை ஆள வைக்க வேண்டும் என்பதில் இன்னைக்கு வர எந்த விதமான எதிர்பார்ப்பும் இல்லாமல் பணியாற்றி, அதனால எல்லாருக்குமே பதவி கொடுத்துட்டா கட்சியில் அப்புறம் யார் தொண்டை? கட்சிக்கு உழைங்க, உங்களுக்கு எல்லா வகையிலையும் பதவி தேடி வரும். தற்கொலை முயற்சிலாம் தகவல் வருது சார். திமுக எல்லா வகையிலையும் பழிவாங்குகிற திட்டமிடலை தொடர்ந்து செய்யும் அப்படிங்கிறது. ஆனால் இதற்கு பின்னணியில் திராவிட முன்னேற்றக் கழகம் வலுவாக செயலாற்றி கொண்டிருக்கிறது. தூண்டி விடுகிற பிரச்சனை ஏன் இதெல்லாம் தூண்டி விடுறாங்கன்னா, மகளிர் வாக்குகள் அனைத்தும் தாவேகாவிற்கு செல்கிறது என்கிற உளவுத்துறையினுடைய ரிப்போர்ட்டை வைத்துக்கொண்டு இன்னைக்கு திராவிட முன்னேற்றக் கழகம் இப்பொழுது தாவேகாவை சீர்குலைக்கிறதோ இல்லையோ குடும்பங்களையே சீர்குலைக்கிற கட்சியாக மாறிக்கொண்டிருக்கிறது. நாம் தமிழர் கட்சியிலேருந்து தொடர்ந்து தாவேக மீது விமர்சனம் வச்சுட்டு வராங்க சார். குறிப்பாக திரு சாட்டை துரைமுருகன் அவர்கள் சாக்கடை புழுக்களுக்கெல்லாம் எங்களை வசைபாடி நீங்கள் வசவாளர்களாக இருக்கிறீர்கள் என்றால், உங்களுக்கு வருமானம் வருகிறது என்றால் வாரி வழங்குங்கள். ஈரோடு ஸ்பீச்சே வந்து கிட்டத்தட்ட இன்ன வரைக்குமே ஓடிட்டு இருக்கு. நிறைய பேர் அதை புலம்பிட்டு இருக்காரு, நம்ம பார்த்துட்டு இருக்கோம். அடுத்த சம்பவம் எங்கே சார்? 12 மணி நேரத்திலேயே நான் வருகிறேன்னு அறிவித்தா பல்லாயிரக்கணக்கானோர் திரள்வார்கள். அடுத்த அதிர்வுகள் எதிரணியில் இருக்கக்கூடியவர்களுக்கு தூக்க மாத்திரை வாங்கி வச்சுக்க. கருணாஸ் ஒரு குற்றச்சாட்டு வச்சிருந்தார் சார். 200 கோடி ரூபாய் விட்டு வர திரு விஜய் அவர்கள் வந்து 2000 கோடி ரூபாய் சம்பாதிக்கிறதா அரசியல் வந்திருக்காரு. யாரு? எந்த கருணாஸை சொல்கிறீங்க? ஈழத்தில் ஒரு துரோகி இருந்தார், அந்த கருணாஸா? யாரு? உங்களுக்கே தெரியுமா சார், நடிகர், முக்குளத்தோர் புலிப்படையினுடைய தலைவர். அந்த சாதி அதுவா? பாருங்க, கொஞ்ச நாளைக்கு பாருங்க, உங்க போடுற ஆட்டம், அடித்த கொள்ளை பணங்களை மக்களே உங்களுக்கு சொல்கிறோம். பணம் வரும், 5000 வரும், 10,000 வரும். அது எல்லாமே உங்களுடைய வரி பணத்தில் கொள்ளையடித்த கும்பல்கள் உங்களிடத்திலே பணத்தை கொண்டு வருவார்கள். நன்றாக வாங்கிக் கொள்ளும். பணம் வாங்கிறது தப்பு தானே சார்? திட்டமிட்டு இந்த தமிழ்நாட்டை சுரண்டி கொடுக்கிற கூட்டத்தை ஓட ஓட விரட்டி அடிப்பதற்கான தருணம் தான் தமிழக வெற்றி கழகம் களத்தில் இறங்க காத்திருக்கிறது. நாங்கள் வந்தால் நிலைமை வேற. நிறைய பேர் ரெபல் டைம்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்க நவீன். இன்று நம்மிடையே தாவேகாவின் முகில் சார் இணைஞ்சிருக்கேன். வணக்கம் சார். வணக்கம். ஃபேஸில் ரொம்ப ஃப்ரெஷ் ஆயிடுச்சு சார் தளபதி பார்த்த பிறகு. ஆமாம், ஒரு புதிய தலைவரை பார்த்தா புதிய முகம் தான். ஆனால் கட்சியை பற்றி தொடர்ந்து அவதூறுகள் வந்துட்டே இருக்கே சார். கடந்த சில நாட்களாக அதிருப்தியில் நிறைய பேர் நிர்வாகிகள் இருக்காங்க. தூத்துக்குடியில் வந்து அஜிதா அப்படின்ற ஒரு நிர்வாகி வந்து இப்போ தற்கொலையில் ஈடுபட்டாங்க அப்படின்ற மாதிரியான செய்திகள்லாம் பார்க்குறோம். என்ன சார் நடக்குது கட்சியில்? திமுக எல்லா வகையிலையும் பழிவாங்குகிற திட்டமிடலை தொடர்ந்து செய்யும். இப்போ நீங்கள் கேட்டீங்க, தூத்துக்குடியில் வந்து அந்த சகோதரி வந்து பிரச்சனை கொடுத்தாங்க. அது எங்கள் கட்சியினுடைய ஒரு குடும்பத்துக்குள்ளே நடக்கிற ஒரு சாதாரண சின்ன விடயம். அது அவங்க வந்து பதவியை எதிர்பார்த்து காத்திருந்தாங்க, உழைச்சிருக்காங்க. அதெல்லாம் வந்து நம்ம உதாசீனப்படுத்தக்கூடாது. அதனால் அதை விட உழைத்தவர்கள் அங்கு நிறைய பேர் இருக்காங்க. 1993ஆம் ஆண்டே பால்பன் திட்டம் அப்படிங்கிற ஒரு திட்டத்தை தலைவர் விஜய் அவர்கள் கொண்டு வருகிற போதே வந்து அங்கே தொண்டனாக இருக்கக்கூடிய அத்தனை பேரும் காலமெல்லாம் உழைத்து உழைத்து ஓடாய்ப்போன தாய் உள்ளத்திற்கு குழந்தை பிறக்கிற போது பால் இல்லாமல் தவித்த பச்சிளம் குழந்தைகளுக்கு அந்த திட்டத்தை உருவாக்கிய தலைவர். அதை நடைமுறைப்படுத்தியவர்கள் தலைவருடைய அன்னைக்கு ரசிகர்கள், தொண்டர்கள். அவங்கெல்லாம் இன்றைக்கும் வந்து காத்திருப்போர் பட்டியலில். அவங்கெல்லாம் வந்து பதவிக்காக வராமல் எப்படியாவது தலைவனை முதலமைச்சராக்க வேண்டும், இந்த நாட்டை ஆள வைக்க வேண்டும் என்பதில் இன்னைக்கு வர எந்த விதமான எதிர்பார்ப்பும் இல்லாமல் பணியாற்றிக்கிட்டு இருக்காங்க. அதனால் எல்லாருக்குமே பதவி கொடுத்துட்டா கட்சியில் அப்புறம் யார் தொண்டை? இந்த ஒரு கேள்வி இருக்குல்ல. அப்போ தொண்டர்களாக வேலை செய்து தான் படிநிலைமைக்கு வந்து உயர்ந்த இடத்துக்கு வர வேண்டும். நீங்கள் குறிப்பிட்டது கட்சிகள் ஒன்றும் பெரிய கலகமெல்லாம் கிடையாது. அது எங்கள் குடும்பத்தினுடைய சின்ன சின்ன பிரச்சனைகள். அதை தலைவர் சரி செய்து கொண்டிருக்கிறார், சரி செய்து முடிக்கப்படும். தற்கொலை முயற்சிலாம் தகவல் வருதே சார், அது எப்படி சார்? இப்போ குடும்பத்தில் சண்டை நடக்கும்போது யாராவது விபரீதமாக ஏதாவது ஒரு செத்தே போயிடுவாங்க. அதெல்லாம் உங்களுக்கு தெரியும், உலகத்தில் எவ்வளவோ நடந்திருக்குது. அதுக்கெல்லாம் இந்த சகோதரி வந்து போகக்கூடாது என்று தான் தலைமை கருதுகிறது. கட்சிக்கு உழைங்க, உங்களுக்கு எல்லா வகையிலையும் பதவி தேடி வரும் அப்படிங்கிறது. ஆனால் இதற்கு பின்னணியில் திராவிட முன்னேற்றக் கழகம் வலுவாக செயலாற்றி கொண்டிருக்கிறது. தூண்டி விடுகிற பிரச்சனை ஏன் இதெல்லாம் தூண்டி விடுறாங்கன்னா, இன்றைக்கி மகளிர் ஓட்டுக்கள் எல்லாம் விஜய்க்கு முழுவதுமாக மாறி இருக்கிற இந்த சூழலில்
மகளிரை வைத்தே காய் நகர்த்தப்படுவதாக செய்திகள் வந்து கொண்டிருக்கிறது. அது உண்மையாக இருக்கும் பட்சத்தில் நிச்சயமாக இது போன்றவர்களை கட்சி கடுமையான ஒழுங்கு நடவடிக்கை எடுக்கும். இல்லாவிடில் அவர்களுக்கு உரிய அங்கீகாரத்தை கட்சி கொடுக்கும். அதே மாதிரி நாம் தமிழர் கட்சியிலேருந்து தொடர்ந்து தாவேக்க மீது விமர்சனம் வச்சுட்டு வராங்க சார். குறிப்பாக திரு சாட்டை துரைமுருகன் அவர்கள் அவர் என்ன சொல்கிறார் அப்படின்னா, கட்சியில் வந்து பணம் கொடுத்தாதான் பதவி, அஜிதா வந்து பணம் கொடுக்கல, அதனால தான் வந்து அவங்களுக்கு பதவி கொடுக்கல அப்படின்ற ஒரு குற்றச்சாட்டை வைக்கிறார் சார். சாக்கடை புழுக்களுக்கெல்லாம் நாங்கள் பதில் சொல்ல விரும்பவில்லை. இல்லை, இந்த பணம் கொடுத்து பதவி கொடுக்குறாங்க அப்படின்ற ஒரு விஷயம், நாங்கள் திரள் நிதி திரட்டி தின்பவர்கள் அல்ல. வேற ஏதாவது இருந்தால் கே. அதே மாதிரி வந்து இப்போது நிர்வாகிகள் தொடர்ந்து வந்து இப்போ பாலியல் குற்றத்தினால வந்து ஒருத்தர் பதவி நீக்கம் செஞ்சுருந்தாங்க நாமக்கல்ல. தொடர்ந்து இந்த மாதிரி நிர்வாகிகள் மீது பல குற்றச்சாட்டுகள் வந்து அதுதான் நான் முதவே சொன்னேன். மகளிர் வாக்குகள் அனைத்தும் தாவேக்காவிற்கு செல்கிறது என்கிற உளவுத்துறையினுடைய ரிப்போர்ட்டை வைத்துக்கொண்டு இன்றைக்கி திராவிட முன்னேற்ற கழகம் தொடர்ச்சியாக பெண்களை இழிவுபடுத்துவது மட்டுமல்ல, ஒரு வீட்டுக்குள்ளே ஒருத்தர் நுழைகிறாருன்னு சொன்னால் அந்த வீட்டுக்காரன் எப்படி வீடியோ வெளியிடுவான்? அவனுக்கு தானே அவமானம். இந்த புரிதல் கூட இல்லையா? ஆக திராவிட முன்னேற்ற கழகம் இப்பொழுது தாவேக்காவை சீர்குலைக்கிறதோ இல்லையோ குடும்பங்களையே சீர்குலைக்கிற கட்சியாக மாறிக்கொண்டிருக்கிறது. எல்லாத்தையும் தவிடுபடியாக்குற மாபெரும் வெற்றி இயக்கமாம் தமிழக வெற்றி கழகம். அதெல்லாம் தொடர்ச்சிட்டு களம் ஒன்றுதான் எங்களுக்கு கண்ணுக்கு தெரிகிறது. களமாடுவதற்கு லட்சம் தொண்டர்கள் இங்கே இயங்கிக்கிட்டு இருக்காங்க. எல்லாத்துக்கும் பதில் அதிகாரத்தை கைப்பற்றுவது பொறுமையாக இருங்க. நீங்கள் சொன்ன மாதிரி இது ஒரு சின்ன விஷயம்தான், ஒரு எல்லா கட்சியிலும் நடக்கக்கூடிய ஒரு விஷயம் தான். ஆனால் அதை மீடியாக்கள் வந்து மிகப்பெரிய லெவலில் வந்து ஒவ்வொரு பிரேக்கிங்காக போட்டு நம்மளால் பார்க்க முடியுது. இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா ஆளுங்கட்சி மேலே பல குற்றச்சாட்டுகள் இருக்குது. அதை எதுவுமே வந்து மீடியா வெளிப்பட வெளியே காட்டுறதில்லை. ஏன் சார் இப்படி? அதாவது உங்களுக்கு தெளிவாக சொல்லணும்னு சொன்னால், தலைவர் அவர்கள் கரூர் விடயத்தில் ஒரு 40 நாட்களாக தன் பிள்ளைகளை இழந்து தவித்து கொண்டு வீட்டிற்குள்ளேயே முடங்கி கொண்டு என்ன செய்வதறியாது புலம்பிக் கொண்டிருக்கிற நேரத்தில் திராவிட முன்னேற்றக் கழகத்தின் பெண் நிறுவனம் 17.25 கோடி ரூபாய் செலவழித்து தலைவர் ஒருவரை மட்டுமே குறிவைத்து எல்லா ஊடகங்களும் ஒரு விதமான செய்தியை பரப்பி விஜய் அவர்களை எப்படியாவது இந்த அரசியல் தளத்திலிருந்து அகற்றிவிட வேண்டும் என்ற நோக்கத்தோடும் குறிக்கோளோடும் லட்சியத்தோடும் திராவிட முன்னேற்றக் கழக கும்பல் தொடர்ந்து வேலை செய்து கொண்டிருக்கிறது. இன்று வரை வேலை செய்கிறார்கள். ஆக ஒரு தலைவனுக்கே 17.25 கோடி ஒதுக்கி இவ்வளவு சம்பவங்களை இவர்கள் தொடர்ந்து செய்திருக்கிறார்கள். மாணவர் அமைப்பு என்கிற பெயரில் கூட சுவரட்டி ஒட்டி 41 பேரை படுகொலை செய்தவன் விஜயெல்லாம் ஒட்டினாங்க. உங்களுக்கு தெரியாதது ஒன்றும் கிடையாது. ஆக இன்னைக்கு தாவேக்கா மீது புழுதி வாரி தூற்றுவதற்கு புறப்பட்டிருக்கிறது ஒரு கும்பல் என்றால், அதெல்லாம் புழுதியெல்லாம் இந்த மலையில் காணாமல் போயிடும். ஒரே ஒரு செய்தி தான் நான் உங்களுக்கு சொல்லுவேன். களமாடுவதற்கு நாள் குறித்திருக்கிறார், கயவர் படையை தூளாக்குவதற்கும் எண்ணி இருக்கிறார். எல்லாத்துக்கும் பதில் மக்கள் கொடுக்க இருக்கிறார்கள். பொறுத்துருங்க. அடுத்த கட்ட நடவடிக்கை என்ன சார்? அடுத்த பொதுக்கூட்டம் எங்கே, என்ன பேச போகிறாரு, இன்னும் எந்த மாதிரியான சிவியராக வந்து அட்டாக் பண்ண போகிற டிஎம்? ஏன்னா ஈரோடு ஸ்பீச்சே வந்து கிட்டத்தட்ட இன்னும் வரைக்குமே ஓடிட்டுருக்கு. நிறைய பேர் அதை புலம்பிகிட்டு இருக்கா, அதை நம்ம பார்த்துட்ருக்கோம். அடுத்த சம்பவம் எங்கே சார்? சம்பவத்தின் மேல் சம்பவமாக இருக்க காத்திருக்கிறது. இடத்த இப்போ அறிவிக்க மாட்டோம். தலைமை முடிவெடுத்து ரகசியமாக வைத்திருக்கிறது. நாங்கள் எப்போதுமே ஃப்ளாஸ்ட் தானே, ஃப்ளாஸ்ட் தான் பண்ணுறது. அதனால் வந்து வரும், பொறுத்துருங்க. அப்பொழுது நீங்கள் கேட்பீங்க, என்னன்னா ஈரோடெல்லாம் தாண்டி வேறு மாதிரி இருக்கேன்னா என்று சொல்ல இருக்கிறீர்கள். அது மட்டுமல்ல, ரொம்ப சாதுரியமாக யதார்த்தமாக 24 மணி நேரத்திற்குள் உள்ளாக கூட நீங்கள் 84 நிபந்தனைகளில் 184 நிபந்தனைகள் போட்டாலும் எங்கள் கழக தொண்டர்களும் தோழர்களும் என் தலைவரின் நெஞ்சில் குடியிருக்கிற உண்மையான தோழிகளும் தோழர்களும் களமாடுவதற்கு தயாராகி கொண்டிருக்கிறார்கள். அதனால் 12 மணி நேரத்திலேயே நான் வருகிறேன்னு அறிவித்தா பல்லாயிரக்கணக்கானோர் திரள்வார்கள். அடுத்த அதிர்வுகள் எதிரணியில் இருக்கக்கூடியவர்களுக்கு தூக்க மாத்திரை வாங்கி வச்சுக்க சொல்லுங்கள். இப்போ நீங்கள் சொன்ன மாதிரி அரசு சார்பாக நிறைய நிபந்தனைகள் விதிக்கிறாங்க, கடுமையான நிபந்தனைகள் விதிக்கிறாங்க. எந்த கட்சிக்கும் இல்லாத அளவுக்கு நிறைய கண்டிஷன்ஸ் போடுறாங்க. அப்படி இருந்துமே மக்கள் வந்து தன்னெழுச்சியாக வரும்போது அது எப்படி சார் நம்ம எடுத்துக்கிறது? அவங்க 1000 ரூபா பணம் கொடுக்குறாங்கல்ல, அந்த பணத்தை எடுத்து செலவழிச்சிக்கிட்டு அவங்க ஒரு இலவச பேருந்து திட்டத்தை ஒதுக்குனாங்கள்ல, அதில் இலவசமாக வந்துக்கிட்டு தமிழக வெற்றி கழகத்தின் தன்னிகர் இல்லா இயக்கத்தை தலையில் தூக்கி கொண்டாடுகிற தமிழர்கள் வந்து கொண்டே இருக்கிறார்கள்.
முதல்ல அந்த ஊடகங்களுக்கெல்லாம் நான் ஒன்று சொல்லுவேன். முதல்ல இந்த 4.25 ஆண்டுகளில் நேற்று மாலை 6 மணி நிலவரப்படி 7,911 படுகொலைகள் தமிழ்நாட்டில் நடந்திருக்கிறது இந்த திருட்டு மாடல் ஆட்சியில். அதை பற்றி எழுதுங்கள், பேசுங்கள். 33 ஆணவ படுகொலைகள் தமிழ்நாட்டில் நிறைவேற்றி இருக்கிறது இந்த அரசு. அதை பற்றி ஊடகங்கள் பேச வேண்டும். 9 போக்சோ வழக்குகள் காவல்துறை மீதே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது பச்சிளம் குழந்தைகளை தொட்டதற்காக. ஊடகங்கள் அதை பற்றியும் பேச வேண்டும். 39 கற்பழிப்பு படுகொலைகள் தமிழ்நாட்டில் நடந்தேறி இருக்கிறது, அதையும் பேச வேண்டும். அதையெல்லாம் பேசாத இந்த ஊடக ஊமைகள் எங்கள் தலைவரையும் வசைபாடுவதிலேயே குறிக்கோளாக இருக்கிறார்கள் என்றால் வரவு நிறைய வந்திருக்கிறது என்றுதான். நம்ம யூடியூப்லேயுமே நிறைய பேர் வந்து தாவேக்காவை கிரிட்டிசைஸ் பண்ணுறதை நம்மளால் பார்க்க முடியுது சார். அப்போ தானே அவங்களுக்கு விளம்பரம், அப்போ தானே அவங்களுக்கு வருமானம். எங்களை வசைபாடி நீங்கள் வசவாளர்களாக இருக்கிறீர்கள் என்றால், உங்களுக்கு வருமானம் வருகிறது என்றால் வாரி வழங்குங்கள், ஒன்றும் பிரச்சனை இல்லை, எல்லாத்தையும் எதிர்கொள்ள தயாராக தான் இருக்கும். கருணாஸ் அவர்கள் வந்து ஒரு குற்றச்சாட்டு வச்சிருந்தார் சார். 200 கோடி ரூபாய் விட்டு வர திரு விஜய் அவர்கள் வந்து 2000 கோடி ரூபாய் சம்பாதிக்கதா அரசியல் வந்திருக்காரு அப்படின்ற ஒரு விஷயத்த சொல்றாரு சார். யார், எந்த கருணாஸை சொல்கிறீங்க? ஈழத்தில் ஒரு துரோகி இருந்தார், அந்த கருணாஸா? யார்? உங்களுக்கே தெரியுமா சார், நடிகர், முக்குளத்தூர் புலிப்படையினுடைய தலைவர், அந்த சாதி அதுவா? ஆமாம் சார், கூவத்தூரில். ஓஹோ, இந்த கூவத்தூரில் கோடிக்கணக்கில் வாங்கி சம்பாரிச்சார் எவரா? என் தலைவர் உதடுகளிலிருந்து அந்த வார்த்தைகள் வராது, ஏன்னா அவர் பிறந்த ஊர் தான் நான். புரியுதுங்களா உங்களுக்கு? புரியுது சார். முதல்ல அவங்க ஊரில் அவர் கட்சிக்கு போய் உறுப்பினரை சேர்க்க சொல்லுங்க. ஒரு உறுப்பினர் கூட இல்லை, பரிதாபத்துக்குரியவராக நடமாடுகிறார். ஆகையால் அவருக்கெல்லாம் பதில் சொல்ல வேண்டிய தேவையில்லை. அவரெல்லாம் நாங்கள் ஒரு ஆளாகவே கருதலை. கட்சியினுடைய கட்டமைப்பு இப்போ முழுமையாக முடிஞ்சிருச்சா சார்? எல்லா நிர்வாகிகளையும் போட்டு முடிச்சாச்சா? கீழ்மட்டத்தில் எப்படி சார் இருக்குது கட்சியினுடைய நிலை? பேஸ்மட்டம் வலுவாக இருக்குங்க. மக்கள் பேரவையாக நடத்துகிற போது, விஜய் மக்கள் இயக்கமாக நடத்துகிற போது வீட்டுக்கு 2 ஓட்டை உருவாக்கியாச்சு. இப்போ அரசியல் இயக்கமாக வந்த உடனே 4 பேர் இருக்கிற இடத்துல அம்மா ஓட்டு போட தயாராகிடுச்சு. அப்பா தான் கொஞ்சம் மழுப்புறாரு. அந்த அப்பாவை மழுப்புறதுல இப்போ மகை இறங்கிருச்சு. மாற்றி போட்டின்னா என்ன பண்ணுவேன், வேறு மாதிரி பண்ணிவிட்டு போயிடுவேங்கிற லெவலில் இப்போ குடும்பம் வந்து இறங்கி வேலை செய்ய தொடங்கிட்டாங்க. அதனால் வலுவாக கிராமங்களில், நான் கருவேலங்காட்டின் திசையிலிருந்து பிறந்து வந்தோம். என் ஊர்லெல்லாம் பார்த்தீங்கன்னா சொல்ல முடியாது, அவ்வளோ தம்பிமார்கள் தங்கைகள் துடிப்பாக இந்த எஸ்ஐஆர் திட்டத்தில் கூட வேலை செஞ்சாங்க, எதையும் எதிர்பார்க்காமல். இப்போ அந்த பரிசீலனையில் யாராருக்கெல்லாம் நேத்தோட 18 வயசு முடிஞ்சிச்சா எழுது, ஓட்டை போடும் முதல்ல, அதுங்க தமிழக வெற்றி கழகத்துக்கு வேறு ஒரு ஓட்டு ஏன் விடுற என்கிற ரீதியில் கடுமையாக வேலை செய்து கொண்டு பேஸ்மட்டம் இரும்பு எக்குகளால் கட்டப்படுகிறது. எவனாலையும் அசைக்க முடியாது. அதுக்கப்புறம் தானே கோட்டை இருக்குது. அது செயின்சார்ஸ் கோட்டையாக இருந்தாலும் சரி, தமிழக வெற்றி கழகத்தின் கோட்டையாக இருந்தாலும் அது இரும்பு எக்குகளால் கட்டப்பட இருக்கிறது என்பதை எழுதி வைத்துக்கொண்டு, எந்த புயலுக்கும் இங்கே அடங்காது, எந்த எரிமலைக்கும் எங்களுடைய இந்த இரும்பு கோட்டை விளக்காது. வலுவாக வளர்ந்தோண்டி இருக்கிறது, பொறுத்துருங்க. தேர்தலுக்கான வேலைகள்லாம் ஆரம்பிச்சாச்சு? தொடங்கியாச்சு, 6 மாதத்துக்கு முன்னாடி தொடங்கிட்டோமே. தீவிரமாக தொடங்கியாச்சான்னு? ரொம்ப தீவிரமாக, பயங்கரமாக. ஏன்னா இப்போ விஜய் அவர்கள் தான் இப்போ அரசியல் களத்தை ரொம்ப முக்கியமான ஒரு தலைவராக பார்க்கப்படுறாரு. விஜய் எந்த கூட்டணிக்கு வருவாரா அப்படின்னு ஒவ்வொரு வீட்டுக்குள்ளேயுமே அரசியல் நடந்து கொண்டு இருக்கிறது. இதுபோல் எந்த தேர்தலும் இனி அமையப்போவதில்லை. ஏன்னு கேட்குறீங்களா? இங்கே செத்தவன்லாம் நீ ஓட்டு போட முடியாதுல்ல. 97 லட்சம் வாக்காளர்கள் நீக்கப்பட்டிருக்காங்க. இப்போ திருப்பியும் இந்த மறுபரிசீலனையில் உண்மையானவர்களையும் நம்ம தமிழக வெற்றி கழகம் கொண்டு வர துடிச்சிட்டு இருக்கு. எல்லா இடத்துலையும் வேலை நடந்துகிட்டு இருக்கு. இரவு பகல் பாராமல் வேலையை நடத்தி கொண்டிருக்கிறார்கள். இப்போ ஆங்காங்கே என்னென்னா, வீட்டுக்கு வீடு வேலை செய்ய தொடங்கிட்டாங்கல்ல, பொறுத்துக்கொள்ளாத திமுக கும்பல் இப்போ என்ன செய்யுதுன்னு சொன்னால், அங்கே இருக்கிற பெண்களை வந்து எதிராக்கணும்னு நினச்சி துடிச்சிக்கிட்டு இருக்காங்க. திமுகவுக்கு ரொம்ப நன்றி, எங்கள் கட்சிக்கு தினந்தோறும் விளம்பரம் கொடுக்குறீங்க. அவங்களுடைய மேடைகள்லாம் பார்க்கும்போது அவங்க கட்சியினுடைய திட்டங்களை சொல்கிறாங்களோ இல்லையோ, விஜய் அவர்களை வசைப்பாடுறது தான் வந்து ஒரு தொழிலாகவே வச்சிருக்காங்க. அவங்க கொள்ளையடிக்கிற திட்டத்தை எப்படி மக்கள்கிட்ட போய் பேச முடியும்? அடிக்கிறதே கொள்ளை, அதை பேச முடியுமா எங்கேயாவது? எங்கள் திமுக வந்து நான் கேட்குறேன், பள்ளிக்கரணையில் நாங்கள் 100 கோடி ரூபா ஆட்டையை போட்டோம் 2000 கோடி திட்டத்தில்னு பேசுவாங்களா? சொல்லுங்கள். திருவண்ணாமலையில் 17 கோடி பாலம் ஆற்றுல அடிச்சிட்டு போயிடுச்சுல்ல, அதை பற்றி பேசுவாங்களா? ஐயா என்ன கேட்டால் சொல்லுவாங்க தெரியுமா, தண்ணி வந்துச்சு அடிச்சிட்டு போகணும். அப்போ நான் கேட்குறேன், தெர்மாக்கோலில் பாலம் போட்டிங்களா? இப்படி கேள்வி இருக்குல்ல.
திருப்பத்தூர் மாவட்ட ஆட்சித்தலைவர் 110 கோடி ரூபா செலவில் கட்டப்பட்ட கட்டிடம் போன ஆண்டு முதலமைச்சர் திறந்து வச்சார். அது புலந்துக்கிட்டு இருக்கோம். அதை பற்றி பேசுவாங்களா? அண்மையில் ஒரு மாதத்துக்கு முன்னாடி ராமநாதபுரம் பேருந்து நிலையத்தை திறந்து வச்சுருந்தார். மக்கநாள் மலை காங்கிரட்டு பேருந்து நிலையத்துக்குள்ளேயே டெண்டு போட்டான், ஒழுகுதுன்னு. அதை பற்றி பேசுவாங்களா அவங்க? சொல்லுங்கள். அவங்களுக்கு கொள்கையும் இல்லை, கோட்பாடும் இல்லை. அவங்களுடைய கொள்கையே கோடிகளை கொள்ளையடிப்பது. புரியுதுங்களா? அவர்களுக்கு கொள்கை கொள்ளையடிப்பதே. ஆமாம் ஆமாம். அதனால் அவங்க இதெல்லாம் பற்றி பேச மாட்டாங்க. இப்போ அவங்களுக்கு என்ன தெரியுமில்ல, அடுத்து 5 வருஷம்னு 2.0ன்னு ஒன்று சொல்லிட்டாங்களா? அது எதுக்கு சொன்னாங்கன்னு தெரியுமா? இன்னும் பல லட்சம் கோடிகளை கொள்ளையடிக்க வேண்டும். அப்போ ஆட்சிக்கு வரும்ன்ற நம்பிக்கையில் தான் சார் சொல்கிறாங்க. ஏங்க, நலத்திட்டங்களை உருவாக்குவதே கொள்ளையடிக்கிறதுக்கு தானே எல்லா ஏற்பாடும் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அடுத்தும் அடிக்கணும், அடுத்தும் சுரண்டணும். ஒரு அமைச்சர்கிட்ட இருக்கிற பணத்தை பறிமுதல் செய்தாலே தமிழ்நாட்டின் ஒட்டுமொத்த கடனையும் அடைச்சிடலாங்கிற இன்னைக்கு நிலைமை வந்திருக்குன்னு சொன்னால் 10,000 கோடிகளை கொள்ளையடித்திருக்கிறாரு. நான் என்ன கேட்குறேன்னா, ஆற்றை சுரண்டியாச்சு, மலையை வெட்டியாச்சு, இப்போ ஆறு எப்படி வரப்போகுதுன்னு எனக்கு தெரியல. சரி, அதுவாக வந்துடும், தண்ணி எல்லாம் கடலுக்கு போகுது. மலையை வெட்டினீங்களே, எப்போ மழை வரும்? மழை உருவாகுமா? இதை பற்றிலாம் அவங்க பேச மாட்டாங்க. ஏன்னா அடிக்கிற கொள்ளையை மூடி மறைப்பதற்கான எல்லா வேலைகளும் இப்பொழுது நடந்து கொண்டிருக்கிறது. அது மட்டுமல்ல, இந்த தேர்தல் கமிஷன் ஒன்று இருக்குது தெரியுமா? அது எப்போ தேர்தல் வருதோ அப்போ ஒரு 10 நாளைக்கு முன்னாடி தான் தூங்கி எந்திரிச்சு முகங்களும். இப்போலாம் அயர்ந்த உறக்கத்தில் 3 மணி உறக்கத்தில் இருக்கிறது. ஏன்னா இந்த 3 மணி உறக்கத்தில் கோடி கோடியாக கொள்ளையடித்த அந்த கும்பல் என்ன பண்ணுறான்னா, இருக்கிற அனைத்து கோபுரங்களில் இருக்கிற குருதானிகளுக்குள்ளே பணத்தை கொண்டே அடுக்குவதாக செய்தி. அதுக்கு அப்படி அடுக்கியதை பார்த்த அஜித்குமார் அதனால தான் படுகொலை செய்யப்பட்டதாகவும் செய்தி. ஆக இப்போ வாக்காளர்களுக்கு பணம் கொடுக்குற வேலையில் 3 மணிக்கு அயர்ந்து தூங்குகிற தேர்தல் கமிஷன் அதெல்லாம் இப்போ எந்திரிச்சு கண்டுபிடிக்காது. எலெக்ஷன் அனௌன்ஸ் பண்ணப்போ தான் சார் அவங்க அண்டர்டேக் பண்ணுவாங்க. நான் என்ன கேட்குறேன்னா, அதனால தான் இப்போ அரசியல் கட்சி அங்கே போயிடுச்சு. இப்போ எலெக்ஷன் அறிவிச்ச பிறகு அண்டர்டேக். ஆனால் நாளைக்கு தேர்தலாம் இன்னைக்கு இரவே பணம் போயிருமே எல்லாருக்கும். அப்பவும் தூங்குமா? கோபுரத்துலேருந்து கோடி கோடியாக இறக்க போகிறாங்க. எல்லா கோபுரத்துக்குள்ளேயும் பணம் இருக்கிறதாக இப்போ செய்தி வந்துக்கிட்டு இருக்கு. கோபுரத்தை ஆய்வுகள் பண்ணணும். அப்படிங்கும்போது இப்போ இந்த மாதிரி புது நுணுக்கமான வேலைகளை இன்றைக்கு இந்த திராவிட திருட்டு மாடல் ஆட்சியில் நடைபெற்று கொண்டிருப்பதை கண்களால் பார்க்க முடிகிறது. அப்படி என்றால் தேர்தல் கமிஷன் இதுக்கு உரிய நடவடிக்கை எடுக்குமா என்பது பெருத்த கேள்விக்குறியாக இருக்குது. பாருங்கள், கொஞ்சம் நாளைக்கு பாருங்கள், உங்களுக்கு போடுற ஆட்டம், அடித்த கொள்ளை பணங்களை மக்களே உங்களுக்கு சொல்கிறோம். பணம் வரும், 5000 வரும், 10,000 வரும். அது எல்லாமே உங்களுடைய வரிப்பணத்தில் கொள்ளையடித்த கும்பல்கள் உங்களிடத்திலே பணத்தை கொண்டு வருவார்கள். நன்றாக வாங்கி கொள்ளுங்கள். பணம் வாங்கிறது தப்பு தானே சார்? நீங்கள் எப்படி சார் பணம் வாங்கி? அப்போ கொடுக்குற தப்புன்னு அவனை பிடிக்கணும்ல. அதை ஏன் பிடிக்க மாட்டேங்கிறீங்க? வறுமையில் வாடுகிற மக்கள் 5000 வாங்கிக்கிறான். கோடி கோடியாக கொள்ளையடிச்சவன் கொடுக்கும்போது அந்த கோடி பணங்களை கைப்பற்றி அரசு பட்ஜெட்டில் கொண்டு சேர்க்க வேண்டியது தானே? அதுக்கு துப்புல அதை பற்றி பேசுங்க. நீங்கள் அன்றாடங்காட்சி மக்கள் ஏதோ ரேஷன் விஷயத்தை நின்றுட்டு இருந்தால் இந்த தேர்தல் வந்தாலும் பொன்னியரிசி சோறு சாப்பிடலான்னு வாங்குறது குற்றமா? சொல்லுங்கள். அது இந்த கொட்டையரிசி தான் நீங்கள் போடுவீங்க, பொன்னியரிசியும் போட மாட்டீங்க குடும்ப அட்டையில். அதுக்கு மாதத்துக்கு ஒரு தடவை தான் போடுவீங்க. அதுலேயும் ஊழல். அந்த அரிசியை ஏற்றிட்டு போகிற வண்டியில் ஊழல், கிலோமீட்டர் கணக்கு. அது தெரியுமா தெரியாதா? 34 ரூபா ஒரு கிலோமீட்டருக்கு, இவங்க போட்டு 340 ரூபா. எப்படி இருக்குது? ஒரு சுழியத்தை முன்னாடி போட்டான். பயங்கரம். நீங்கள் எந்த இதை எடுத்துக்கோங்க. அடுத்த ஆண்டு தேர்தல் கமிஷன் தேர்தல் அறிக்கை வரும் பாருங்க. இப்போ புதுசாக வரப்போகுது. ஆண்களுக்கும் இலவச பேருந்து. இப்போ 1 மணி நேரத்துக்கு ஒரு பேருந்து, அடுத்து 5 மணி நேரத்துக்கு ஒரு பேருந்து. இல்லை, கொடுத்த வாக்குறுதிகளே நிறைவேற்றலாம் தான் சார் மக்கள் போராடி. ஒன்றுமே அரசுத்துறை ஊழியர். நான் என்ன கேட்குறேன்னா, அது எல்லாம் நடந்துக்கிட்டு தான் இருக்குது. இப்போ பார்த்தீங்களா, நர்ஸுகள் போராட்டம், செவிலியர்கள் போராட்டம், எவ்வளோ பெரிய பிரச்சனையே இப்போ நடந்துகிட்டு இருக்கு. துப்புரவு பணியாளர்கள் கிட்டத்தட்ட 130 நாளை தாண்டி பசியும் பட்டினியுமா போராடிக்கிட்டு இருக்குது. இதெல்லாம் இவங்களுக்கு கண்ணே தெரியாது. ஏன்னா இப்போ என்னென்னா, அங்கே பெருமுதலாளிகள்கிட்ட பெரும்பணம் வாங்கியாச்சு. நர்ஸுகள் நியமனத்தில் இங்கிட்டு பெரிய கொள்ளையடிக்க முடியல. எதுக்கு அவங்க எல்லாம் தேவையில்லாமல் வேலைக்கு செய்துக்கிட்டு பணம் இல்லைன்னு வேற பின்பாட்டு. ஆக இவர்கள் திட்டமிட்டு இந்த தமிழ்நாட்டை சுரண்டி கொடுக்கிற கூட்டத்தை ஓட விரட்டி அடிப்பதற்கான தருணம் தான் தமிழக வெற்றி கழகம் களத்தில் இறங்க காத்திருக்கிறது. இவர்கள் எல்லாத்தையுமே கருப்பர் நகரத்தின் தங்க தலைவன் அண்ணன் ஆம்ஸ்ட்ராங் படுகொலையில் 3 முறை போய் உச்சநீதிமன்றத்தில் பிணை வாங்கிட்டு வர்றீங்க, 3 முறை ரத்து செய்ய சொல்றீங்க. அப்போ கொலையாளிகள் உங்களுக்குள்ள தான் ஒளிஞ்சிட்டு இருக்கிறாங்கிறது வருதுல. நாங்கள் வந்தால் நிலைமையே வேற. நிறைய பேர் கைது செய்யப்படுவோம். அமைச்சர்கள் இப்போ துண்டக்கான துணியை காணும்னு ஓட போகிற காலம் வருகிறது. அத்தனை அமைச்சர்கள் விடவே மாட்டோம். விட்டுருவோம்னு நினைக்கிறீங்களா? நீங்கள் சாதாரணமாக கடந்து போயிடுவோம்னு நினைக்கிறீங்களா? சட்டத்தின்பால் என்ன செய்யணுமோ அதை செய்வோம், உறுதியாக செய்வோம். ரொம்ப நன்றி சார். நன்றி.